என் கேரக்டரை பத்தி தப்பா பேசணும் கூட சத்தியமா என்னால வாழவே முடியாது மேடம். எனக்கு விவாகரத்துலாம் வேணாமா, என் மாமா கூட சேர்ந்து வாழணும். வர ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா சரவணா கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டை அவங்க மீட் பண்ணுறாங்க. மயில் வீட்டில் சாப்பாடு போடும்போது எங்கள் 3 பேத்துக்கே எங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லையாம்மா, இதில் உனக்கு வேற நான் சாப்பாடு போடணுமா, ஒழுங்கு மரியாதையாக கோர்ட்டில் கெஞ்சி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு பாக்கியம் மயிலை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. மயிலை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி அவங்க லாயர்கிட்ட எப்படியாவது அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் வரும்போது ஜட்ஜு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க சொன்னது எல்லாமே பொய், எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லாயர் ஜட்ஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க, டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சரவணா என்னோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசினவ கூட என்னால் வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சரவணா சொல்லிடுறாங்க. நம்ம மயில் எனக்கு எங்கள் மாமா கூட சேர்ந்து வாழணும், எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இதுக்கப்புறம் மயிலுக்கும் சரவணாவுக்கும் டிவோர்ஸ் கிடைக்குமா, என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.